கடக ராசிக்குண்டான குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பத்தி பார்க்கலாம். கடக ராசி 12ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்க ராசிக்குள்ளே வரப்போகிறார், உச்சம் பெற போகிறார். நல்ல யோகமான காலம். என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்க போகுது. எதை நோக்கி உங்க பயணங்கள் இருக்குதோ அந்த பயணத்துல எல்லாமே வெற்றிகள் கிடைக்க போகுது. ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6 மற்றும் 9ஆம் அதிபதி. அவர் ராசிக்குள்ள உச்சமாகிறார். ஒரு சிலர் சொல்லுவாங்க ராசிக்குள்ள ஜென்ம குரு வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லா இருக்காது அப்படிங்கிற அமைப்பை சொன்னாலும், கடக ராசிக்கு 9ஆம் அதிபதி உச்சமாகி வரும் பொழுது யோகமே. குரு என்ன செய்வார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ராசிக்குள்ள வந்தா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு கௌரவ கிரகம். ஒரு பொருள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதனுடைய தன்மை தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா நம்ம அதுக்கு மதிப்பு இருக்காது இல்லையா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைச்சதுன்னா அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது வேற. இந்த பொருள் கிடைக்கிறதுக்கு, இந்த விஷயம் கிடைக்கிற நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம், அப்ப அதை நம்ம நல்லா தக்க வச்சுக்கணும், அதை நம்ம நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அதைத்தான் குரு கொடுப்பார். அதுதான் ஜென்ம குரு. இப்ப ஜென்ம குரு வர்றப்ப எல்லாமே கிடைக்கும், கொஞ்சம் அதனுடைய தன்மைகளை தெரிய வச்சு கொடுப்பார். அப்ப கொஞ்சம் தடை தாமதத்துக்கு அப்புறம் அது கொடுப்பார். ஆனா கொடுக்காமலாம் போக மாட்டார். அதுதான் ஜென்ம குரு செய்யக்கூடிய விஷயம். அதனாலதான் குருவுக்கு பாத்துட்டீங்கன்னா தன்மானம் ஜாஸ்தி, கௌரவம் ஜாஸ்தி. குருவுக்கு கோபமும் ஜாஸ்தி. இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க, 9ஆம் அதிபதியாக உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது பெயர், புகழ், மதிப்பு, கௌரவம் தானாக தேடி வரும். நல்ல மனிதர்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. ஏன்னா அஷ்டமச்சனில கண்டச்சனில பயங்கர அவமானப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானத்துக்கு எல்லாமே ஒரு தீர்வு, ஒரு நல்ல பெயர் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த கெட்ட பெயர் எல்லாமே விலகி, ஒரு இருள் எல்லாமே விலகி, ஒரு வெளிச்சம் வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த கடகத்துக்கு கண்டிப்பா உண்டு. அதுல எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. அப்போ 9ஆம் அதிபதி உச்சமாகும் பொழுது பூர்வீக சொத்து கிடைக்கும், அப்பா சொத்து கிடைக்கும், அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கும், உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நல்ல குரு அமைவார். இத்தனை காலகட்டங்களாக உங்களுக்கு ஒரு மூவிங், அதாவது யாராவது உதவி செய்யற கூட ஆள் இல்லாம இருப்பாங்க. ஆனா இப்ப பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நபர் நல்ல உதவி செய்யக்கூடியவராகவும், உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடியவராக இல்லாம நன்மைகளை செய்யக்கூடியவராகவே வருவார் அப்படிங்கறத அமைப்பு. நல்ல குரு அமைந்து வரும் பொழுது நாமளும் நல்ல நிலைக்கு போவோம் அப்படிங்கறதுதான் இந்த மாதம், அதாவது குரு மாறக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப அவரே 6ஆம் அதிபதியாக உச்சம் ஆகிறாரு. அப்ப 6 கூட உச்சமாகும் பொழுது என்ன செய்வார்? கடனை கொஞ்சம் விலைக்கு கொடுப்பார். அல்லது ஏதாவது ஒரு பக்கம் லோன் கேட்டிருக்கீங்க, வீடு லோன் கேட்டிருக்கீங்க, வண்டி லோன் கேட்டிருக்கீங்க, இதெல்லாம் கிடைக்காம இருக்கு அப்படின்னா அதெல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பார். எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார்.